Kotak 811 ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் தெளிவாக புரியும். சிம்பிளான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடி மொபைல் இருந்தால் போதும். அவங்க கூட ஆதார் கார்டும் பேன் கார்டும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கும்போது நான் அதோட நம்பர் கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த கார்டு நீங்கள் வாங்குறது மூலியமாக உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு வந்து அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். Kotak 811 சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட்டில் மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணவே தேவையில்லை, ஃப்ரீயாக விட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் சேவிங் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அமௌண்ட்டுமே கட்டாமல் ஃப்ரீ வெர்ச்சுவல் டெபிட் கார்டும் தராங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு தேவைப்படுதுன்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு உங்களுக்கு அவைலபிளாக தராங்க. நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரீ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. NEFT, UPI, ஸ்கேன் பே போன்ற எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா மணி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மொபைல் பேங்கிங்காகவும் இன்டர்நெட் பேங்கிங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. கீழே படித்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கோட்டாக்கோட 8111 ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பர் கரெக்டாக அதில் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கிற இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பின்கோடு கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டவுன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இப்படி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பர், ஆதார் நம்பர் கேட்பாங்க. மறக்காம அந்த ஆதார் கார்டு பேன் கார்டு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு 2 பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துட்டு கீழே வந்து ப்ரொசீட் டு வெரிஃபைன்னு கேட்டிருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டோட நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க. சப்போஸ் இதில் எடிட் பண்ணு நினச்சின்னா கீழே எடிட் பேன் கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் ஆதார் ஓடிபின்னு கேட்டிருப்பாங்க. உங்களோட ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெரிஃபை என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் காட்டுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஒரு ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்கல்ல, நீங்கள் என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னு. அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குன்னா ஹவுஸ் ஒய்ஃப்னு கொடுங்க. இல்லை சேலரி தான் சேலரி கொடுங்க. செல்ஃப் எம்ப்ளாய்னா செல்ஃப் எம்ப்ளாய்னு கொடுங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் பிஸ்னஸ்னு கொடுங்க. ஸ்டூடெண்ட் ஆகுறீங்கன்னா ஸ்டூடெண்ட்னு கொடுங்க. ஃபார்மர்னா ஃபார்மர், ரிட்டையர்னா ரிட்டையர்டு. இந்த மாதிரி அங்கே இருக்கிற ஆப்ஷனில் நீங்கள் எதாவது என்னவா இருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபேமிலி இன்கமா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இன்கமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இன்கம் தான் நிறைய பேர் இருப்பீங்க. ஃபேமிலி இன்கம் கொடுத்துருங்க. இன்கம் ஆப்ஷனை சூஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களோட ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சேலரி வரும்னு சொல்லிட்டு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்னவோ சொல்லிட்டு உங்களோட சேலரி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிளான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் மேரிடுனா மேரிட்னு கொடுங்க, சிங்கிள்னா சிங்கிள்னு கொடுங்க, இல்லை சர்வைங் பேரண்ட்னா பேரண்ட் கொடுங்க, செப்பரேட்டர்னா செப்பரேட்டர்னு கொடுங்க. ஸோ இதில் எதுவும் என்ன ஆப்ஷனோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபாதர் நேம் கேட்பாங்க. ஃபாதர் நேம் எழுதிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மதர் நேமும் கேட்டிருக்காங்க. மதரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் மேட் நேம் கேட்டிருக்காங்களா, அங்கேயும் உங்கள் அம்மா பேர் எழுதிருங்க. அம்மா பேர் எழுதினோடனே பார்த்தீங்கன்னா கீழே ப்ரொசீட்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அட்ரஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இல்லை சப்போஸ் வேறு அட்ரஸில் இருக்கீங்க, இப்போ புதுசாக வீடு மாற்றிட்டோம் அந்த அட்ரஸ் தான் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆட் நியூ அட்ரஸ் இருக்குதுல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோர் நம்பர் ஆகட்டும், ஃப்ளாட் ஆகட்டும், லைன் 1 லைன் 2 லேண்ட்மார்க்கு கரெக்டான பின்கோடு கொடுத்துட்டு அங்கே ப்ரொசீட் கொடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கொடுக்க போகிற அட்ரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் கார்டு ஆகட்டும் கிரெடிட் கார்டு ஆகட்டும் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி செய்யப்படும். அதனால் கரெக்டாக அட்ரஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நாமினின்னு சொல்லி கேட்டிருக்காங்கல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நாமினி கிளிக் பண்ணிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா கூட உங்களோட அமௌண்ட் வந்து யாரோ ஒருத்தருக்கு போகணும், இல்லை அது யாருக்கு போகணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் நாமினின்னு சொல்கிற பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை மறக்காமல் அவாய்ட் பண்ணாமல் ஆட் நாமினின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நாமினியோட ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அவங்க உங்களுக்கு என்னவா ஆகணும், என்ன சொந்தமாக ஆகணும், இல்லை பையனாக இருக்கிறாங்களா, இல்லை ஒய்ஃபாக இருக்கிறாங்களா, டாக்டராக இருக்காங்களா, இல்லை உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு மறக்காமல் அதையும் கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நாமினியோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க. உங்கள் பையனாக இருந்தாங்கன்னா உங்கள் பையனோட பர்த்டே டேட் கொடுத்துருங்க. உங்கள் ஒய்ஃபாக இருந்தாலும் உங்கள் ஒய்ஃபோட பர்த்டே டேட் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து அந்த அட்ரஸ் அவங்க எந்த அட்ரஸில் இருக்காங்களோ அந்த அட்ரஸை கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் இருக்கிற அட்ரஸில் தான் உங்களோட நாமினியும் இருக்காங்கன்னா அவங்களோட சேம் அட்ரஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்கே சேம் அட்ரஸ்ன்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் நாமினி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு அட்ரஸில் இருக்காங்கன்னா அவங்களோட வீட்டு அட்ரஸை கரெக்டாக கொடுத்துட்டு அவங்க எந்த லைனில் இருக்கிறாங்க, லைன் 1 லைன் 2 லேண்ட்மார்க்கு அந்த ஏரியாவோட பின்கோடு இதெல்லாமே கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க.
ப்ரொசீட் கொடுத்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே டிக் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு எம்பிஎன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 6 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து என்ட்ரி எம்பிஎன் கொடுத்துருக்காங்களா, அங்கே 6 டிஜிட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கொடுங்க. மேலே என்ன கொடுக்குறீங்களோ அதே ரீஎன்ட்ரி எம்பிஎன் கொடுத்துருங்க. ரெண்டுமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த எம்பிஎன் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆப்பில் போய் நீங்கள் லாகின் பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாஸ்வேர்டில் கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிறது தான். மறக்காம இந்த பாஸ்வேர்டை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எம்பிஎன் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்பிஎன் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் யுவர் டெபிட் கார்டுன்னு கேட்டுருக்காங்களே, இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க விர்ச்சுவல் கார்டு. இந்த கார்டு தான் உங்களுக்கு வீட்டுக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலோ ஃபார் ஆன்லைன் யூசர்ஸ்னு கீழே கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எனபிள் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட்டக் 811 ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இருக்கும். அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாக பார்த்தீங்கன்னா மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அலோ ஃபார் ஆன்லைன் யூசர்ஸ் கொடுத்துருங்க. இல்லை எனக்கு பிசிக்கலாக கார்டு வேணும், எனக்கு கையில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் கார்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுவும் பார்த்துடலாம். நம்ம கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 811 ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தான் தரப்போகிறாங்க. இதுக்கு எந்த ஒரு ஆனுவல் ஃபீஸுமே இல்லை, ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜாயினிங் ஃபீஸும் எதுவுமே இல்லை. ஸோ அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இந்த கார்டு வாங்குறதுனால என்னென்ன பெனிஃபிட்னு இதெல்லாமே நல்லா தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளைம் கார்டுன்னு கொடுங்க. கிளைம் கார்டு கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு யுவர் 811 அக்கௌண்ட் இஸ் ரெடின்னு வந்துட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம்னா கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுக்கு முன்னாடி உங்கள் கார்டோட நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்இ நம்பரு, அது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி கோடு, யூபிஐ ஹேண்டில், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ண முடியலனா கூட பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி உங்கள் நோட்ஸ்ன்ற செல்லுகிற நோட்ஸ்ன்ற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபுல் கேஒய்சின்ற ஆப்ஷனை பார்த்துக்கோங்க, கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டோட நம்பர் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பைரி டேட், எப்போ இந்த கார்டு முடியுது, அதுக்கடுத்து சிவிவி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா அதுவும் நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த டைப் கார்டு வாங்கியிருக்கீங்க, மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த கார்டுக்கு எவ்வளோ வச்சிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ வச்சிருந்தா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், யூபிஐ நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. என்னென்ன பெனிஃபிட் இருக்கோ அதில் படித்து பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சொன்னதாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கம்ப்ளீட் ஃபுல் கேஒய்சின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஒரிஜினல் பேன் கார்டு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபைல் பிக்சர் கேட்பாங்க. அதுக்கடுத்து உங்களோட ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு பேனால் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போட்டு அதோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக சென்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ப்ரொசீட் வெரிஃபைன்றதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா அதே இருக்கட்டும். இல்லை வேறு அட்ரஸில் தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த அட்ரஸை ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஃப்ளாட் நம்பர் ஆகட்டும், லைன் 1 லைன் 2 ஆகட்டும், லேண்ட்மார்க் ஆகட்டும், பின்கோடு இருக்கட்டும், அது மாதிரி ஃப்ளாட்டோட நம்பர் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிசி கன்சல்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அக்ரி டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுப்பாங்க. அலோ லொகேஷன் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது கண்டினியூ கொடுத்துக்கோங்க. உங்களோட லொகேஷன் ஆன் பண்ணி கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ்னு கேட்பாங்கல்ல, பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்ட சொல்லுவாங்க, ஃபோட்டோ பிடிச்சி அனுப்ப சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி ஃபோட்டோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணி அனுப்புங்க. உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கிற மாதிரி நல்லா தெளிவாக இருக்கிற ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. இதெல்லாம் எதுக்காக கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து நம்ம நேரில் போய் செஞ்சாலுமே இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளை ஃபோட்டோ பிடிப்பாங்க, நம்மளோட ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் கேட்பாங்க. ஸோ நம்ம ஆன்லைன் செய்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லு மூலியமாக தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் சைன் போட்டு அதை ஃபோட்டோ பிடிச்சி அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஏன்னா நெக்ஸ்ட் நீங்கள் செக் புக்கில் எதனா சைன் போகிறீங்கன்னா கூட உங்கள் சைனும் இந்த சைனும் ஒரே மாதிரி இருந்தால் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பரில் சைன் போட்டு அதை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலை மறக்காம அட்டென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் விட்டு போகாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை உங்கள்கிட்ட வீடியோ கால் பண்ணுறதுக்காக. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் விட்டு போகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண கொஞ்சம் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் கேர் டு ஸ்டார்ட் வீடியோ கேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால் அட்டன் ஆயிரும். அட்டன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்பாங்க. உங்களோட நேமு, உங்களோட பேன் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ண சொல்லுவாங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி
மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஒரு ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்து ப்ரொசீட் ஆயிரும், வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிடுவாங்க. கேஒய்சிலாம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் டைம், வி ஆர் ப்ராசஸிங் யுவர் ரெக்வஸ்ட் அப்படின்றதுல அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்வஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, உங்களுக்கு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ண போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்களோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா Kotak 811 யூபிஐ பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வரும். அந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை சேவ் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.